ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 2024 ஜூன் மாதத்திற்கான விருச்சிக ராசிக்கான பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி ஜூன் மாதம், சரியா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் 7வது வீட்டில் அமர்ந்திருக்காரு. அவருடைய தேவகுரு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள். சூரிய பகவானின் ஸ்தானத்துல உத்தியோகத்துல நல்ல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பணி பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடத்தில் இருந்து ஆறுதல் மற்றும் சில நல்ல வெகுமதிகளை, பதவி உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் புதிய ஆர்டர்களை பெறலாம். ஸோ அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வணிகம் மற்றும் பார்ட்னர்ஷிப்போட இருக்கிறவங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க. ஸோ சிலர் உங்களை இந்த சூழ்நிலையில எதிர்க்கவும் முயற்சி செய்வாங்க. அதை சமாளிக்க கத்துக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா புலம்பி ஒன்றும் ஆக போறது கிடையாது. முன்கூட்டியே சொல்றோம். சில வியாபாரம் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் சில உங்க கூடவே டிராவல் பண்றவங்களே திருப்பிக்கிற உங்களுடன் நேற்று வரை நல்லா பழகிட்டு இன்னைக்கு திருப்பி எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால அவங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கிடுங்க, சரியா? இதனால உங்க மனம் அங்கும் இங்கும் அலைஞ்சி திரியும், சரியா? ஆர்வமே குறைஞ்சிரும். ஐயா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டு எங்கடா ஜெயிக்க போறோம், சிப்போ அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க வளர்த்துக்காதீங்க, ஜெயிச்சுக்காதீங்க. உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்த்த பிறகு நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க, சரியா? மன உளைச்சல் உங்களை மூழ்கடிக்க விடாதீங்க. மன உளைச்சல்ல மூழ்கிட்டீங்கன்னா திரும்ப எழுந்து வர்றது கஷ்டம். எந்த வகையான போதை பழக்கத்திலும் இருந்து விலகி இருங்க, சரிங்களா? அது உங்களுடைய அடுத்த இலக்கிற்கு உங்களை அந்த கிரகங்களை கூட்டி போகும். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டில் அமர்வதால் குடும்பத்தின் பொறுப்பு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையை சார்ந்திருக்கும். அவர் நன்றாக நடந்து கொண்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கை அனைவரையும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. யாரோ ஒருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியை பெறலாம். அந்த நியூஸ், நல்ல நியூஸ் உங்க வீட்டை சுத்தி வரும், சரியா? குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒற்றுமை நிலவும். சில விஷயங்கள்ல உங்கள் அதாவது தோழி மற்றும் காதலி இல்லைன்னா உங்களுடைய மனைவி கருத்து வேறுபாடு நிச்சயம் வரும். ஸோ இது உங்க மன அழுத்தத்துக்கு அதிகரிக்கும். ஸோ அதுல இருந்து தயவு செஞ்சு மன அழுத்தத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழியை பாருங்க. ரொம்பவும் எதையும் டென்ஷன் ஆக்கி கிடையாதீங்க, சரியா? உங்களுக்குள்ள தகராறு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கும் அன்பின் ஆசை உங்களை வேற ஒரு உலகத்துக்கு அழைச்சு கொண்டு போகும், சரியா? ஸோ அதனால அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்க. கோபம் வேண்டாம், தயவு செஞ்சு சொல்றேன், கோபம் வேண்டாம். கோபம் இருந்தா எல்லாமே வேற வேற திசைக்கு போகும். ஸோ கருத்து வேறுபாடு தான் வரும், சரியா? உங்க கருத்தை அன்பான நிலையில விளக்க முயற்சிங்க. திருமணமானவர்களை பற்றி பேசணும் பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் வியாழன், சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையால உங்கள் வாழ்க்கை துணை அன்பால நிரப்பப்படுவார். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமா வரும். அதை சமாளிக்க கத்துங்க. உங்களுடைய பங்குதாரர் அவங்க தானே. ஸோ நீங்க சமாளிக்க உங்க மேல மதிப்பும் காதலும் அதிகரிக்கும், சரியா? ஒவ்வொரு பொறுப்பையும் சுமக்க உங்களோட சேர்ந்து அவரும் விருப்பப்படுவார். அவருடைய வாழ்க்கையில நீங்கள் சிறந்தவர் என்று நிச்சயமா அவர் உணர்வாரு. உங்களோட தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார். ஸோ மற்றும் உங்களுடன் நேரத்தை செலவிட விரும்புவார். 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் முதல் வீடு, 3ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்ப்பதால வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தினசரி வருமானம் நன்றாக இருக்கும். இதனால பணத்தட்டுப்பாடு உங்களை தொந்தரவு செய்யாது. உங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ உடல் நல பிரச்சனையில வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஜீரணம் சக்தியின்மை, நோய் எதிர்ப்பு சக்தியின்மை மற்றும் பருவகால ஏற்ற இறக்கங்கள் போன்றவற்றால் ஏற்படும் நோய்கள் உங்களை நோய்வாய்ப்பட வைக்கும். பேஷண்டா கூட மாத்திரும். அதை பர்மனன்ட் பேஷண்டா ஆக்காம பார்த்துக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையில தான் இருக்கு. ஸோ பெஸ்ட்டாக நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்திக்கிடுங்க. ஸோ
ஸோ எல்லாத்துலேருந்தும் மீண்டு வருவீங்க. ஸோ பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ பஜ்ரங்க பானை அந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சி ஓதுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையை பயக்கும். அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, உங்கள் இஷ்ட கோயில்களுக்கு போங்க, குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியோர்களுக்கு ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. சரியா? எப்பெல்லாம் டென்ஷன் இருக்கோ அப்பெல்லாம் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று தியானத்தை மேற்கொள்ளுங்க. சரியா? கடவுள் துணை இருக்காரு. எதையும் அதிகமாக உள்வாங்காதீங்க, யாரையும் எதிலும் அதிகம் நம்பாதீங்க. சரியா? கடவுளை மட்டுமே நம்புங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. நல்லதே நடக்கும். நாராயணா.